ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறுதானியத்தில் ஒன்றான உடல் பலத்தை அதிகரிக்கும் மாப்பிள்ளை சம்பா சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா சேமியா இந்த மாதிரி பேக்கெட்டில் எல்லா கடையிலையும் ரெடிமேடாக கிடைக்கும். இதை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 2 to 3 minutes நல்லா ஊற வச்சுக்கலாம். 3 minutes ஆயிடுச்சு. சேமியாவும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண சேமியாவை ஒரு வடிகட்டி எடுத்து அதில் வந்து தண்ணியெல்லாம் வடிய விட்டுக்கலாம். இது ஒரு 5 minutesல தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். சேமியா வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இடியாப்பா தட்டு எடுத்துக்கலாம். அதில் தான் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஈஸியாக சேமியா வெந்துடும். இப்போ இந்த சேமியாவை அதில் பரப்பி விடலாம். எல்லா சேமியாவையும் நம்ம இடியாப்ப தட்டில் போட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு 15 to 20 minutes ஆகும். வேக வச்சுக்கலாம். சேமியா வேகிறதுக்குள்ளேயே நம்ம சேமியா தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 20 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாப்பிள்ளை சம்பாவோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா பரப்பி ஆற வைக்கலாம். தட்டில் போட்டு வச்சிட்டோம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அப்புறம் கையிலே கொஞ்சம் உதிர்த்து விட்டுறலாம். அப்போ தான் நம்ம சேமியா வறுக்கும்போது உதிரி உதிரியாக வரும். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் 2 tablespoon ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்ல ஹீட் ஆகட்டும். இதில் 1/4 teaspoon கடுகு, 1 teaspoon கடலப்பருப்பு, 1 teaspoon உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்து வந்துருச்சு. இதில் 14-15 2ஆக கட் பண்ண சின்ன வெங்காயம், சிவப்பு மிளகாய் 4 உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பாதி வதங்கினாவே போதும். அதுக்கப்புறம் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம உதிர்த்து வச்சுருந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியா ஆட் பண்ணோடனே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 to 10 minutes மட்டும் நல்லா வதக்கி விடலாம். சேமியாவை நல்லா வதக்கி விட்டாச்சு. இதில் வந்து பாதி அளவு வறுத்த வெங்காயம் இந்த சேமியாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்ல கிறிஸ்பியாக நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது இந்த சேமியாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். மாப்பிள்ளை சம்பா சேமியா ரெடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடலும் உறுதியாகும். அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட. நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.